Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. I am Ashwin. நான் எனக்கு இந்த வீடியோல ஒரு பட்ஜெட் மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூ தான். எந்த மொபைல் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அது இந்த மொபைல் தான். இது எது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Redmi-யோட 9A அப்படிங்கற ஒரு பட்ஜெட் மொபைல் தான். இதோட கலர் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா sea blue தான் என்கிட்ட இருக்கு. இன்னும் ரெண்டு கலர்ஸ் இது வருது. ஒன்னு green and black. என்கிட்ட இருக்க வேரியன்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 3GB and 32GB வேரியன்ட் தான் என்கிட்ட இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரி எப்படி இருக்கு, இதோட பிளஸஸ்லாம் என்னென்ன, மைனஸ்லாம் என்னென்ன அப்படினு சொல்லி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த மொபைலை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய பாக்ஸ் பேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் இருக்கும். அப்புறம் இது கூட சிம் எஜெக்டர் டூலும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்லாம் கிடையாது, நார்மல் 5W 2A அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு அண்ட் யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. கேஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் பேக் கேஸ் கொடுக்கவே கிடையாது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃப்ரண்ட் வியூ. நாட்ச் பார்த்தீங்கன்னா மேலே டாப் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மொபைல். அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மொபைல் பின்னாடி பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க, டியூவல் கேமராலாம் கொடுக்கல. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர், அதாவது அந்த சிம் கார்டு போடுறது அண்ட் மெமரி கார்டு போடுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்லாட்டு, மைக்கு அண்ட் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இது கூட டெடிகேட்டட் ஸ்லாட் தான் வருது, அதாவது நீங்கள் 2 சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப் ட்ரே வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆப் ட்ரே வரலன்னா கூட நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஆப் ட்ரே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை இப்போ பார்த்துடலாம். இந்த மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் 12 இந்த மொபைல் ரன் ஆகுது. டச் அண்ட் டிஸ்பிளே பற்றி பேசினோம்னா டச் அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. டச்சும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. HD+ ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ வந்து நம்ம இந்த மொபைலோட கேமராக்குள்ளே போய் கேமரா லேஅவுட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ கேமரா ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா லேஅவுட் இப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா Redmi அண்ட் Mi ஃபோனில் அதே வர அதே லேஅவுட் தான் இருக்குது. அண்ட் சிங்கிள் கேமரானால வைட் ஆங்கிள் அண்ட் மேக்ரோ ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேக் கேமரா வச்சு டே டைம் நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோ. இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோ தான். அடுத்து வர ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல், ஏதாவது நைட் டைம் ரூம்குள்ளே லைட் போட்டு எடுத்த ஃபோட்டோ. இதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் எடுத்த ஃபோட்டோ தான். அடுத்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே லைட் போட்டு எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ அடுத்து வர ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, அதாவது நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கு அடுத்து வர ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே ஆர்டிஃபிஷியல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ வந்து இந்த மொபைலில் எனக்கு பிடிச்ச அண்ட் பிடிக்காத விஷயங்களை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்த்துடலாம். முதல்ல பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9500 வருது. அதாவது 3GB அண்ட் 32GB வேரியண்ட்டுக்கு. அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இந்த மொபைலில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் ஆப்ஷன் கொடுக்கவே கிடையாது. பிகாஸ் மோஸ்ட் Redmi அண்ட் Mi ஃபோன்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மொபைலில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா குவாலிட்டியும் ரொம்பவே கேவலமாக இருக்குது. அதே மாதிரி வீடியோ கால் பேசுகிறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் பயங்கரமான நாய்ஸ் வருது. அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டியும் அந்த அளவுக்கு நல்லாவே கிடையாது. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரியும் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கவே கிடையாது. ஃபேஸ் அன்லாக் அண்ட் பாஸ்வேர்ட் பின் மட்டும் தான் நம்ம போட முடியும். இல்லை எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்த்துலாம். எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட டச் அண்ட் ஸ்க்ரீன் குவாலிட்டின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதில் வந்து 6.53 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பேக் கேமரா வந்து 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி எப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் டே லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் கேம்ஸ்லாம் விளாட்றப்ப எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியல. பட் பெரிய பெரிய கேம்லாம் விளாட்றப்ப ஃபோன் ஓரளவுக்கு நல்லாவே ஹேங் ஆகுது. ஹீட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்ப லைட்டாக ஓரளவுக்கு இந்த மொபைலில் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அதை தவிர வேறு எந்த ஹீட்டிங் இஷ்யூம் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ராப்ளம் இந்த மொபைலுக்கு கிடையவே கிடையாது. நல்ல சிக்னல் வருது. அதில் அந்த ரேஞ்ச் ப்ராப்ளம் எதுவுமே இந்த செல்லில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து 32GB வேரியன்ட். இது வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். நம்ம 512GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் அண்ட் மெமரி கார்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் கேமரா, நீங்கள் அந்தளவுக்கு வீடியோ கால் பேச மாட்டீங்க, பெரிய கேம்ஸ்லாம் விளாட மாட்டீங்க. ஸோ டெய்லி யூசேஜ் நீங்கள் அதிகமாக கால்ஸ் மட்டும் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மொபைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பெரிய கேம்ஸ்லாம் விளாட்றவங்களா இருப்பீங்க, அதே மாதிரி நிறைய வீடியோ கால்ஸ்லாம் பேசுகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 ஒரு நார்மல் மொபைல் ஃபோன் டெய்லி யூசேஜுக்கு ஸோ டீசென்ட் கேமரா, டீசென்ட் மியூசிக் குவாலிட்டி, டச் அண்ட் ஸ்க்ரீன் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் வேணும்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி இந்த Redmi 9A அப்படின்ற ஒரு மொபைலோட யூசர் ரிவ்யூ பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.